வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு புதைக்கப்பட்ட வரலாற்றோட பக்கங்களை தான் புரட்ட போறோம். நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு பார்த்தா இது ஏதோ தற்செயலா நடந்த மாதிரி தெரியல, திட்டமிட்டே மறைச்சிருக்காங்கன்னு தோணுது. வரலாறு உண்மையிலே எழுதப்படுதா இல்ல அழிக்கப்படுதாங்கிற கேள்விக்கு விடை தேடலாம். வாங்க இந்த மர்மத்துக்குள்ள போலாம். 5000 வருஷம் வெறும் ஒரு நம்பர் தான். ஆனா இந்த ஒரு நம்பர் நமக்கு தெரிஞ்ச வரலாற்றையே மாத்தி எழுதக்கூடிய சக்தி வாய்ந்தது. அப்படி என்ன இதுல இருக்கு? அந்த நம்பர் வேற ஒண்ணுமில்ல, தமிழ்நாட்டுல சிவகலையில கிடைச்ச இரும்பு பொருட்களோட வயசுதான். நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, இதனால தமிழ்நாடு உலகத்தோட பழமையான இரும்புக்கால நாகரிகங்கள்ல ஒன்னா மாறுது. யோசிச்சு பாருங்க, இது உலக வரலாற்றையே திருத்தி எழுதுற மாதிரி ஒரு விஷயம் இல்லையா? அப்போ ஒரு கேள்வி வருதுல்ல, ரொம்ப ஃபேமஸான கீழடிய விட இது பழசு. ஆனா ஏன் இத பத்தி யாருமே பெருசா பேசல? இதுதான் நம்ம ஆதாரம் வெளிக்கொண்டு வர நினைக்கிற அந்த மர்மம். இது வேணும்னே புதைக்கப்பட்ட வரலாறா? இந்த மர்மத்துக்கு பின்னால அரசியல் இருக்குன்னு நம்ம ஆதாரம் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்குது. அதை நிரூபிக்க அது 2 முக்கியமான அகழ்வாராய்ச்சி தளங்களை ஒப்பிட்டு காட்டுது. 2 இடங்கள், ஆனா 2ம் சொல்ற கதைகள் வெவ்வேறு. இங்கதான் அசல அரசியலே ஆரம்பிக்குதுன்னு அந்த ஆதாரம் சொல்லுது. பாருங்க, ரொம்ப பழமையான முக்கியமான கொற்கை மறைக்கப்படுது. ஆனா அதைவிட வயசுல கம்மியான கீழடிக்கு மட்டும் ஏன் இவ்ளோ பப்ளிசிட்டி? ஆதாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது, இது வரலாற்றை பத்தின விஷயம் இல்ல, அதிகாரத்தை பத்தின விஷயம். அது மட்டும் இல்ல, இந்த மறைப்புக்கு பின்னால ஒரு குறிப்பிட்ட நபர் இருக்கிறதா நம்ம ஆதாரம் சொல்லுது. நாகசாமின்னு ஒரு வரலாற்று ஆய்வாளர், அவர்தான் கொற்கையோட உண்மைகளை 50 வருஷமா மறைச்சார்னு சொல்லப்படுது. சரி, இந்த வரலாற்றை திரிக்கிற வேலை வெறும் அகழ்வாராய்ச்சி குழியோட நிக்கல. நம்ம ஆதாரம் காட்டுற மாதிரி அது நம்ம அடையாளங்கள் மேலயும் கை வைக்குது. திருவள்ளுவர் விஷயத்தையே எடுத்துக்கலாமே. நம்ம ஆதாரம் சொல்றத பார்த்தா ஒரு மகா கவிஞரா இருந்தவர் இப்ப ஒரு அரசியல் ஆயுதமா மாறிட்டார். ஒவ்வொரு கட்சியும் அவருக்கு தங்களுக்கு பிடிச்ச கலர் அடிக்கிறாங்க. இதுல உண்மையான திருவள்ளுவர் யாருன்னு தெரியாம போயிடுச்சு. இந்த ஒரு வரி மொத்த பிரச்சனையோட ஆணிவேரையே புடிச்சு காட்டுது. இது வரலாற்ற மதிக்கிறத பத்தினதில்ல, வரலாற்ற சொந்தம் கொண்டாட நினைக்கிறது பத்தினது. ஒரு குரூப் காவி அடிக்குது, இன்னொரு குரூப் கருப்பு அடிக்குது. கடைசியில வரலாறுக்குன்னு ஒரு நிறமே இல்லாம போகுது. சரி, அடுத்ததா நம்ம ஆதாரம் இன்னும் ஆழமா போய் தமிழ் வரலாறு எப்படி அடுத்தவங்க கைக்கு போச்சு, இல்லனா எப்படி அப்படியே காணாம போச்சுங்கிறதுக்கான சில ஆதாரங்களை காட்டுது. இப்ப பாருங்க, இது ஒரு சின்ன நாணயம்தான். ஆனா நம்ம ஆதாரம் சொல்றபடி இதோட கதை ரொம்ப பெருசு. தொலைஞ்சு போன தமிழ் வரலாற்றோட ஒரு அத்தியாயத்துக்கு இது ஒரு முக்கியமான சாட்சி. ஆனா இந்த நாணயம் எங்க கிடைச்சதுன்னு தெரிஞ்சாதான் இந்த கதைக்கே ஒரு அழுத்தம் வரும். எகிப்துல. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். நம்ம சேரர் காலத்து நாணயம் தமிழ்நாட்டுல இருந்து ஆயிரக்கணக்கான மைல் தள்ளி எகிப்துல கிடைச்சிருக்கு. நம்ம முன்னோர்கள் உலகம் முழுக்க வியாபாரம் பண்ணதுக்கு இதைவிட ஒரு பெரிய சாட்சி தேவையா? இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே வருது. கேரளா மீடியாலாம் இத நம்ம வரலாறுன்னு கொண்டாடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இத பத்தி ஒரு சத்தமும் இல்லைன்னு நம்ம ஆதாரம் சொல்லுது. என்ன ஆச்சரியமல்ல? அடுத்தவங்க நம்ம வரலாற்றை கொண்டாட நாம ஏன் அமைதியா இருக்கோம்? ஆனா விஷயம் வெறும் கண்டுக்காம விடுறதோட நிக்கல, வேணும்னே அழிக்கிற அளவுக்கு போகுதுன்னு நம்ம ஆதாரம் குற்றம் சாட்டுது. அதுக்கு உதாரணமா 2 பனை ஓலைச்சுவடிகளோட கதைய சொல்லுது. இந்த ஓலைச்சுவடியோட கதை ஒரு கிரைம் த்ரில்லர் படம் மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு ஆராய்ச்சியாளர் அதை கண்டுபிடிக்கிறாரு, அதை குடுக்க மறுக்கிறாரு. அப்புறம் ராத்திரியோட ராத்திரியா அதிகாரிகள் அதை தூக்கிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது எங்க இருக்குன்னு கேட்டா தெரியாதுன்னு ஒரே பதில்தான். வரலாறு திருடப்பட்டிருக்குன்னு நம்ம ஆதாரம் அழுத்தி சொல்லுது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. எதுக்காக 5000 வருஷ பழமையான ஒரு வரலாற்றை மறைக்கணும்? என்ன நோக்கமா இருக்கும்? நம்ம ஆதாரம் சொல்ற காரணம் இதுதான். இந்த உண்மையான வரலாறு சில அரசியல் சித்தாந்தங்களுக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு. ஏன்னா தமிழர்களுக்கு நாகரிகம் வெளியிலிருந்து கொடுக்கப்பட்டதுன்னு சொல்ற கதையே இது உடைக்குது. ஒரு சுதந்திரமான பழமையான டெக்னாலஜில சிறந்த ஒரு கலாச்சாரம் இங்க இருந்ததை இது நிரூபிக்குது. இந்த உண்மை சில பேருக்கு கசக்குது. நம்ம ஆதாரம் இந்த மொத்த விவாதத்தையும் முடிக்கிற விதம் இருக்கே, அது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. கடைசியா அது சொல்ற விஷயம் நமக்கு பதில்களை விட நிறைய கேள்விகளை தான் விட்டுட்டு போகுது. சோழர்கள் எதிரி கப்பல்களை தாக்க எலக்ட்ரிக் ஈல்ஸ், அதாவது மின்சார விலாங்கு மீன்களை பயன்படுத்தினாங்களாம். கேக்குறதுக்கே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்குல்ல? ஆனா இது நகைச்சுவைக்கு சொல்லப்படல. இது ஒரு பெரிய கல்வி மாநாட்டுல முன்வைக்கப்பட்ட ஒரு விஷயம். இங்கேதான் பிரச்சனையே. ஒரு பக்கம் 5000 வருஷம் உண்மையான வரலாற்று மறைக்கிறதா சொல்லப்படுற அதே அரசாங்கம், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நம்ப முடியாத கூற்றுகளுக்கு கோடிக்கணக்கில் நிதி கொடுத்து ஆதரிக்குது. அப்போ நாம திரும்பவும் அதே கேள்விக்கு தான் வரோம்.
எது உண்மையான வரலாறு, எது கற்பனையான வரலாறு? வரலாறு எழுதப்படுதா இல்ல சிலரோட வசதிக்காக திருத்தி எழுதப்படுதா? நம்ம ஆதாரம் சொல்றத பார்த்தா பதில் நம்ம கண்ணு முன்னாடியே மறைக்கப்பட்டிருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?